Jesus name. ஷாலோமேரி சபையின் சார்பாக வந்திருக்கிறதான குட்டீஸ் அனைவருக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், பெற்றோர் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எனது வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய லீவ்ஸ் எல்லாம் அப்படி சந்தோஷமா ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்றீங்களா? ஓகே ஃபைன். சரி, இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்குள்ள போக போறோம். இன்னைக்கும் சிறுவர் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் அண்ணனுக்கு மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் நம்ம ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்ப என்ன பண்ணுவோம்? யா எக்ஸாக்ட்லி ரைட், நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? சரி, நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? வேகமா ஓடி வாங்க பார்க்கலாம். எப்பயும் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பைபிள்ஸ் நீங்க எடுத்துட்டு வரணும். வேகமா சீக்கிரம் ஓடி வாங்க. கம் ஆன், ஃப்ரண்ட்ல வந்து அசெம்பிள் ஆயிக்கோங்க. கம் ஆன், சீக்கிரம் சீக்கிரம் வேகமா ஃபாஸ்ட். ரைட், நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, எல்லா கண்களும் மூடலாம். கண்களை மூடி கைகளை குப்பி இயேசுப்பா நோக்கி பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்டையில் வருகிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த சிறுவர் நிகழ்ச்சி அப்பா கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா கர்த்தாவே, இந்த ஞாயிறு தகப்பனை, ஞாயிறு மாலை தகப்பனை, மாலை நேரத்திலும் அப்பா சிறுவர்கள் ஆசையாய் ஆவலோடு வந்திருக்கிறதான அப்பா தகப்பனை இந்த ப்ரோக்ராமை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அப்பா கர்த்தாவே, இதுல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு சிறுவர்களும் அப்பா கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாதப்பா. கர்த்தாவே தகப்பனை, இன்றைக்கு ஒரு தகப்பனை கற்றுக்கொள்ள போகிறதான பாடல்கள், இன்னைக்கு அவர்கள் கேட்க போகிறதான வசனங்கள், இன்னைக்கு அவங்க பார்க்க போகிறதான மூவிஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இன்றைய ப்ரோக்ராம் உடைய வாழ்க்கையில தகப்பனே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ப்ரோக்ராமா இருக்கட்டும்ப்பா. கர்த்தாவே, எல்லா தகப்பனை சிந்தனைகளை சிதறடிக்கிற எல்லா தகப்பனை விதமான ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடந்து கொள்கிறோம். அப்பா தகப்பனை, துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தாவே நீரே கூட இருந்து இந்த பிள்ளைகளை காத்து வழி நடத்துவீராக. இந்த கிருபைக்கும் பராமரிக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ரைட், இப்போ நம்ம முதல் சாங்குக்குள்ள போயிடலாமா? லாஸ்ட் வீக் நம்ம என்ன சாங் பாடணும்? புது சாங். எனி கெஸ்? ஞாபகம் இருக்குதா? வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா? சரி, அழகா சொன்ன ஓடு ஓடு. என்ன இப்போ நம்ம அந்த சாங் பாடலாமா? முதல்ல அண்ணா அந்த சாங் பாடுறேன். அண்ணா அந்த சாங் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் we will do it with action. சரியா? சரி, அந்த சாங் பாடலாமா? நல்லா ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோட நல்லா கை தட்டி பாடணும். அண்ட் தென் நம்ம ஆக்ஷனோட பண்ணலாம். ரெடியா? ஓகே, here we go. நல்லா கை தட்டி நல்லா சந்தோஷமா பாடணும். ஓகே, here we go. 1 2 1 2 3. ஓடு 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 ஓடிக்கொண்டிரு, லக்கை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டிரு, வெற்றி வேந்தன் இயேசுவை நோக்கி கொண்டிரு. ஓடு 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 ஓடிக்கொண்டிரு. ஹே, ஓடு 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 ஓடிக்கொண்டிரு, லக்கை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டிரு, வெற்றி வேந்தன் இயேசுவை நோக்கி கொண்டிரு. ஓடு 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 ஓடிக்கொண்டிரு. ஓடுவே இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவே, நான் ஓடுவே இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவே, நான் ஓடுவே இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவே, நான் ஓடுவே இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவே. 1 2 3 go. நாடு 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 பாதத்தை நாடு, சுவிசேஷம் அறிவிக்க சந்தர்ப்பம் நாடு. ஓடு 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 எல்லைக்கு ஓடு, அறுவடை சேர்ந்திட தாகமாயோடு. ஹே, நாடு 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 பாதத்தை நாடு, சுவிசேஷம் அறிவிக்க சந்தர்ப்பம் நாடு. ஓடு 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 எல்லைக்கு ஓடு, அறுவடை சேர்ந்திட தாகமாயோடு. ஓடுவே இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவே, நான் ஓடுவே
இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவோம் நாம் ஓடுவோம். இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவோம் நாம் ஓடுவோம். இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவோம். ஹalleluya. ரைட், இப்போ நம்ம இந்த பாட்டை ஆக்ஷனோட பார்க்கலாமா? ஓகே, here we go. நல்லா கைத்தடி. நல்லா சந்தோஷமா பாடணும். ஓகே, here we go. 1 2 1 2 3. ஓடு 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 ஓடிக்கொண்டிரு, லக்கை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டிரு, வெற்றி வேந்தன் இயேசுவை நோக்கிக் கொண்டிரு. ஓடு 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 ஓடிக்கொண்டிரு, ஹே ஓடு 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 ஓடிக்கொண்டிரு, லக்கை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டிரு, வெற்றி வேந்தன் இயேசுவை நோக்கிக் கொண்டிரு. ஓடு 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 ஓடிக்கொண்டிரு, ஓடுவே இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவே நான் ஓடுவே. இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவே நான் ஓடுவே. இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவே நான் ஓடுவே. இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவே. 1 2 3 go. நாடு 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 பாதத்தை நாடு, சுவிசேஷம் அறிவிக்க சந்தர்ப்பம் நாடு. ஓடு 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 எல்லைக்கு ஓடு, அறுவடை சேர்ந்திட தாகமாயோடு. ஹே நாடு 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 பாதத்தை நாடு, சுவிசேஷம் அறிவிக்க சந்தர்ப்பம் நாடு. ஓடு 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 எல்லைக்கு ஓடு, அறுவடை சேர்ந்திட தாகமாயோடு. ஓடுவே இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவே நான் ஓடுவே. இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவே நான் ஓடுவே. இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவே நான் ஓடுவே. இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவே. பணத்துக்காக ஓடாமல், புகழுக்காக ஓடாமல், பேருக்காக ஓடாமல், இயேசுவுக்காக ஓடுவேன். ஓடுவோம் இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவோம் நாம் ஓடுவோம். இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவோம் நாம் ஓடுவோம். இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவோம் நாம் ஓடுவோம். இயேசுவுக்காய் வேகமாய் ஓடிடுவோம். ஹalleluya. வாவ், எல்லாம் நல்லா ஆக்ஷன் பண்ணீங்களா? ஓகே, சூப்பர், ஃபைன். இந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்ததுல. சரி, இந்த பாட்டை பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவங்களுடைய நன்றி 6 என்ற ஆல்பத்துல இந்த பாடல் பாடிக்கிறாங்க. ரொம்ப ஆசீர்வாதமான பாடல். சரியா? இந்த பாடல் நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்றதை நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். சரி, இன்னைக்கு ஒரு புது சாங் கத்துக்க போறோம். ரைட்டா? யார் யாருக்கு புது சாங் கத்துக்கிறதுல இஷ்டம் இருக்கிறவங்களாம் கை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya. ரைட், ஃபைன். சரி, நம்ம புது சாங்குக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதான சாங்கை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதான ஸ்டோரி, இன்னைக்கு நீங்க பார்க்க போறதான மூவி அண்ட் இன்னைக்கு நீங்க பார்க்க போறதான மெமரி வர்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நம்ம இன்னைக்கு பாட போறதான இந்த சாங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரியா? இந்த சாங் அண்ணே உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இன்னைக்கு நம்ம எதை குறிச்சு பார்க்க போறோம், நம்ம எதை குறிச்சு கத்துக்க போறோம் அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங். என்னது? ஆனா ஐயோ இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்றீங்களா? தேங்க்ஸ் கிவிங்க பத்தி தான் அந்த சாங். சரியா? இப்போ அண்ணா இந்த பாட்டுக்கு நான் லிரிக்ஸ் சொல்றேன், இந்த வரிகளை சொல்றேன், அண்ணா கூட சேர்ந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் அண்ணா பாரு, and then we will do it with action. சரியா? சரி, பாடல் வரிகள் பார்க்கலாமா? ரைட், அண்ணா கூட சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? சூப்பரா இருக்குல்ல?
இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? 2 தடவை சொன்னோம். அடுத்து திரும்பியும் இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? சொல்லுமா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இரண்டாவது திரும்பியும் இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? அடுத்து இரவு பகல் பார்த்து வரும், சொல்லுங்க, இரவு பகல் பார்த்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா? சரியா? சூப்பரா இருக்குல்ல பாட்டு. இரவு பகல் பார்த்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா? சரியா? முதல்ல எப்படி வந்துச்சு? இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா, இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா, இரவு பகல் பார்த்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா? சரியா? அதுக்கப்புறம் இந்த கோரஸ் தான் நம்ம அடிக்கடி பாடுவோம். ஏசப்பா ஏசப்பா, சொல்லுங்க நல்ல சத்தமா. ஏசப்பா ஏசப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. சூப்பரா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? தேங்க்ஸ் கிவிங், ஏசப்பாக்கு நன்றி சொல்றதுல பத்தி இந்த பாட்டு சொல்லுமா. ஏசப்பா ஏசப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. அடுத்து திரும்பியும் ஏசப்பா ஏசப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸ் என்ன தெரியுமா? திரும்பியும் இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. இது 2 தடவை வந்ததுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா, டாடி மம்மி தந்ததுக்கு. சூப்பர்ல, டாடி மம்மி தந்ததுக்கு, சொல்லுங்க, டாடி மம்மி தந்ததுக்கு, தங்க வீடு தந்ததுக்கு, தங்குறதுக்கு வீடு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? சரியா? அப்புறம் திரும்ப ஏசப்பா ஏசப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. அடுத்து 3வது ஒரு ஸ்டான்ஸா இருக்கு. சரியா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, திரும்ப இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், உண்ண உணவு தந்ததுக்கு, உடுக்க உடை தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும். ஏசப்பா நம்மளுக்கு யார் யார் கொடுத்துருக்காங்க? டாடி மம்மி தந்திருக்கிறாங்க, தங்குறதுக்கு வீடு தந்திருக்கிறாங்க. இப்போ என்ன சொன்னேன்? உண்ண உணவு தந்ததுக்கு, உடுக்க உடை தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? சரியா? அப்புறம் திரும்ப ஏசப்பா ஏசப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. சரியா? அப்புறம் திரும்ப இது 2 தடவை வரும். அப்புறம் கடைசி ஸ்டான்ஸா. சரியா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. இப்ப என்ன சொல்றது சொல்லுங்க? நல்ல சுகம் தந்ததுக்கு, எப்படியா? நல்ல சுகம் தந்ததுக்கு, நல்ல படிப்பு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா? நல்ல சுகம் தந்ததுக்கு, நல்ல படிப்பு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா? அப்புறம் ஏசப்பா ஏசப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. அந்த கோரஸ் அப்படி வரும். கடைசி நம்ம அந்த பாட்டை எப்படி முடிக்க போறோம் அப்படின்னா, thank you thank you thank you thank you Jesus. எப்படி? thank you thank you thank you thank you Jesus 4 தடவை. அப்புறம் கடைசி love you love you love you love you Jesus அப்படினு சொல்லி இந்த பாட்டு முடிஞ்சிடும். சரியா? இப்போ நம்ம இந்த பாட்டை பாடலாமா? அண்ணா ஒரு தடவை பாடுறேன், வரிகள் கேட்டுக்கோங்க, அதுக்கு அப்புறம் நம்ம ஆக்ஷனோட பாடலாம். சரியா? here we go. நல்லா சந்தோஷமா இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இரவு பகல் பார்த்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இரவு பகல் பார்த்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இரவு பகல் பார்த்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, யா இரவு பகல் பார்த்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, ஏசப்பா ஏசப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா, ஏசப்பா ஏசப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா, ஏசப்பா ஏசப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா, ஏசப்பா ஏசப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, டாடி மம்மி தந்ததுக்கு, தங்க வீடு தந்தது
ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா சொல்வாயா இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா நல்ல சுகம் தந்ததுக்கு நல்ல படிப்பு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா யா யா நல்ல சுகம் தந்ததுக்கு நல்ல படிப்பு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா once again ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா thank you thank you thank you thank you Jesus love you love you love you love you Jesus thank you thank you thank you thank you Jesus love you love you love you love you Jesus again thank you thank you thank you thank you Jesus love you love you love you love you Jesus thank you thank you thank you thank you Jesus love you love you love you love you Jesus hallelujah சரி ரைட் இப்ப நம்ம இந்த பாட்டு ஆக்ஷனோட பார்க்கலாமா ஓகே here we go நல்ல சந்தோஷமா இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா இரவு பகல் பார்த்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா இரவு பகல் பார்த்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா இரவு பகல் பார்த்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா யா யா இரவு பகல் பார்த்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா டாடி மம்மி தந்ததுக்கு தங்க வீடு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா யா யா டாடி மம்மி தந்ததுக்கு தங்க வீடு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா உண்ண உணவு தந்ததுக்கு உடுக்க உடை தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா யா யா உண்ண உணவு தந்ததுக்கு உடுக்க உடை தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா
thank you, thank you, thank you, Jesus. Love you, love you, love you, love you, Jesus. Thank you, thank you, thank you, thank you, Jesus. Love you, love you, love you, love you, Jesus. Again, thank you, thank you, thank you, thank you, Jesus. Love you, love you, love you, love you, Jesus. Thank you, thank you, thank you, thank you, Jesus. Love you, love you, love you, love you, Jesus. வாவ், எல்லாரும் நல்லா சாங் என்ஜாய் பண்ணீங்களா? எத்தனை பேர் நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க? ஓகே, சூப்பர், குட். என்ன நம்ம இன்னைக்கு என்ன சாங் பார்த்தோம்? இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா, இயேசுவுக்கு நன்றி சொல்வாயான்ற பாட்டு நம்ம பார்த்தோம். சரி, அண்ணா சொன்னது போல இன்னைக்கு நம்ம பாடினதான சாங்கை வச்சுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு அண்ணா சொன்னேன் இல்லையா? சரி, நம்ம இன்னைக்கு சாங்ல எதை குறிச்சு நம்ம பார்த்தோம்? தேங்க்ஸ் கிவிங் குறிச்சு பார்த்தோம். என்ன தேங்க்ஸ் கிவிங்? தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவுக்கு நன்றி சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ அண்ணா நம்ம ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணா உங்களுக்கு ஒரு 4 கேள்வி வேகமா விறுவிறுன்னு கேட்டுட்டு அந்த 4 கேள்விக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணா உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு நம்ம மெமரி வர்ஸ் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஓகேவா? எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கிறீங்க? ஹாப்பியா இருக்கிறவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ரைட், ஃபைன், சூப்பர். சரி, அப்போ ஆனா நீங்க 4 क्वेश्चन கேக்குறேன்னு சொன்னீங்களே, அதுல 4 முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வாட் இஸ் தேங்க்ஸ் கிவிங்? நன்றி சொல்லுதல் என்றால் என்ன அப்படின்றதா முதல் கேள்வி. சரியா? அப்போ நன்றி சொல்லுதல்னா என்ன அப்படின்னா, நமக்கு யாராவது ஒருவர் செய்த நன்மையோ அல்லது யாராவது நமக்கு செய்ததான ஒரு தியாகமோ அல்லது யாராவது ஒருவர் நமக்காக செய்ததான முயற்சியோ, அந்த முயற்சிக்கு நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஃபுல் ஹார்ட்ல இருந்து அவங்களுக்கு நம்ம வார்த்தையால் அவங்களுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கோன்ற காண்பிக்கிறதுக்கு உண்டான வார்த்தை தான் நன்றி. என்ன, எனக்காக இவ்வளவு செஞ்சாங்க, அவங்களுக்கு என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வார்த்தை தேவைப்படுது. அந்த வார்த்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ நம்ம பாருங்க, நம்ம எப்பப்பெல்லாம் தேங்க்யூ சொல்லுவோம் சொல்லுங்க? நம்ம எப்பப்பெல்லாம் தேங்க்யூ சொல்லுவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்பப்பெல்லாம் தேங்க்யூ சொல்லுவோம் தெரியுமா? நம்மளை யாராச்சும் ரொம்ப பாராட்டினாங்க அப்படின்னா, ஏய் சூப்பரா இருக்க, ஏய் ட்ரெஸ் சூப்பரா இருக்குல்ல, ஷூஸ் ரொம்ப காஸ்ட்லியோ அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? ஓ தேங்க்யூ 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 தேங்க்யூன்னு சொல்லுவோம். வேற எப்ப நம்ம தேங்க்யூ சொல்லுவோம்? யாராச்சும் நம்ம ரன்னிங் ரேஸ் காம்படிஷன்லயோ இல்ல டிராயிங் காம்படிஷன்லயோ நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை பார்த்து எல்லாரும் ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிப்பாங்க, தூக்கி அப்படியே நம்ம மேலாம் தூக்கி போடுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படி இருக்குமா? இல்ல. என்ன, அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் தாண்டி வேற என்ன நம்ம சொல்லுவோம்? இது நம்ம செஞ்சதுக்கு, நம்ம ஒரு வேலையில ஜெயிச்சதுக்கு நம்மளுக்கு கங்க்ராட்ஸ் சொன்னாங்கன்னா நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். வேற இதை தவிர்த்து வேற எப்ப நம்ம தேங்க்யூ சொல்லுவோம் சொல்லுங்க? நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்யூன்னு சொல்லுவோம். ஒருவேளை நம்மளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருந்திருக்கலாம். ஃபீஸ் கட்ட முடியாம இருந்த சூழ்நிலையில யாராவது நம்மளுடைய ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் உதவிப்பாங்க. இல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு வீட்டுல ஒரு தேவை, ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம ரொம்ப அப்செட்டா இது எப்படி செய்யறதுன்னு தெரியலையேன்னு இருக்கப்போ யாராவது நமக்கு உதவி பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த உதவிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப தேங்க்யூ, நீங்க இல்லைன்னா இது முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். இதை தவிர்த்து வேற எப்ப நம்ம தேங்க்யூ சொல்லுவோம் தெரியுமா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க. பொதுவா இதை நிறைய பேர் கேட்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா நிறைய பேர், சில பேர் இப்படி சொல்றது உண்டு. யாராவது நம்ம ஒரு தப்பு பண்ணி நம்மளை யாராவது ஒருத்தர் கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங் மீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஏதோ ஒரு தப்பு தெரியாம பண்ணிருப்போம். அப்ப தெரியாம பண்ணிருக்கும் போது உனக்குலாம் இப்படிதான் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா சில பேர், தம்பி நீ இந்த காரியத்தை இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், மகளே நீ இந்த காரியத்தை இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கரெக்டா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க? அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், அக்கா தேங்க்யூ, அண்ணா தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கரெக்டிங் மீ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ தேங்க்யூ நம்ம எப்போ சொல்லுவோம்? நமக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும் பொழுது, இல்லை யாராவது நமக்காக ஒரு காரியம் தியாகம் பண்ணியிருக்கும் பொழுது, அல்லது யாராவது நம்மளை திருத்தும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய அன்போடு நம்ம என்ன சொல்லுவோம்? நம்முடைய உணர்வுகளை எப்படி காண்போம்? நன்றின்ற வார்த்தையின் மூலமா நம்ம காண்போம். அப்போ நம்ம தேங்க்ஸ் கிவிங் பத்தி என்னன்னு தெரிஞ்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்றத அண்ணன் சொல்ல போறேன். Do we thank God every day? நம்ம இயேசுவுக்கு நன்றி சொல்றோமா?
ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்றோம். நம்முடைய ஸ்கூல்ல வர்ற மேம்க்கு கூட, மேமோ ஷாரோ யார் வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம்? தேங்க்ஸ் சொல்றோம். தேங்க்யூ மேம், அப்படியே அப்படியே அதை அப்படியே இழுத்து தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதுக்கு நம்ம தேங்க்யூ சொல்றோம் மேம்க்கு? நம்மளுக்கு பாடம் நடத்திருக்காங்க, கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளவு சேட்டை செஞ்சாலும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க? பாடம் நடத்திருக்காங்க. கடைசி முடியும் போது வந்தோடனையும் குட் மார்னிங் மேம் அப்படி சொல்லுவோம். உடனேயும் தேங்க்யூ மேம். அந்த ஊர் ஏன் இருக்கிறாங்க தெரியல, ஆனா நம்ம தேங்க்யூ சொல்றது வழக்கம். சரியா? இப்படி நம்ம எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்றோம். ஆனா ரெண்டாவது கொஸ்டின் என்ன? Do we thank God every day? நம்ம ஏசப்பாக்கு நம்ம தேங்க்யூ சொல்றோமா அப்படின்றதுதான் கேள்வி. நம்ம ஏசப்பாக்கு நம்ம தேங்க்யூ சொல்றோமா? அதான் யோசிக்க வேண்டிய கேள்வி. என்ன இப்போ வாழ்க்கையில நம்ம ஏசப்பாவுக்கு தேங்க்யூ சொல்றோமான்றத ஒரு கேள்வியா எப்பொழுதும் உங்க மனசுல நீங்க என்ன பண்ணிக்கணும்? வச்சுக்கணும். நம்ம ஏசப்பாவுக்கு டெய்லி தேங்க்ஸ் சொல்றோமா? நமக்கு ஏசப்பா கொடுத்ததான அப்பாவுக்கு, இல்ல ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்ததான அம்மாவுக்கு, ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்ததான ஸ்டடீஸ்க்கு, ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்ததான வீட்டுக்கு, ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்ததான நல்ல சுகத்துக்கு, இதுக்கெல்லாம் நம்ம ஏசப்பாவுக்கு டெய்லி தேங்க் பண்றோமா? தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நிறைய பேருக்கு நீ நல்லா லக்ஸூரியஸா வாழ்ற மாதிரி, நீ நல்லா கம்ஃபர்டபுளா வாழ்ற மாதிரி நிறைய குட்டீஸ்க்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கு. நிறைய குட்டீஸ் பிளாட்ஃபாரத்துல படுத்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அம்மா கிடையாது, நிறைய பேருக்கு அப்பா கிடையாது, சில பேருக்கு அப்பா அம்மா கூட கிடையாது. அவனை விட எத்தனையோ கஷ்டப்படுறதான குட்டீஸ் இருக்கிறாங்க. ஆனா தம்பி தங்கச்சி, குட்டி தம்பி தங்கங்களா, நீங்களாம் கவனிங்க. உங்களுக்காக ஏசப்பா என்ன பண்ணிருக்கிறாங்க? எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல மம்மி டாடி, நல்ல ஸ்டடீஸ், நல்ல ஸ்கூல் பேக், நல்ல பென்சில் பாக்ஸ், இப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு என்னென்னமோ செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏசப்பா என்ன கொடுத்துருக்கிறாங்க? சர்ச் கொடுத்துருக்கிறாங்க, சண்டே கிளாஸ் கொடுத்துருக்கிறாங்க, நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கிறாங்க, என்னென்னமோ ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்றோமா இல்லையா? ரொம்ப யோசிக்க வேண்டிய கேள்வி. என்ன இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த கொஸ்டினை யோசிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. நான் ஏசப்பாவுக்கு டெய்லி நன்றி சொல்றேனா இல்லையா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு தான் தெரியும். ரெண்டாவது கொஸ்டின், நம்ம ஏசப்பாவுக்கு டெய்லி நன்றி சொல்றோமா இல்லையா? அப்போ இந்த கேள்வியை நீங்க மறக்க கூடாது. சரியா? நம்ம ஏசப்பாவுக்கு எல்லா வச்சும் நம்ம என்ன பண்ணணும்? நன்றி கண்டிப்பா சொல்லணும். அப்புறம் மூணாவது கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா, பைபிள்ல நன்றி சொல்றது முக்கியமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. Does Thanksgiving is very important? Is it very important to give thanks to God every day? ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றதால எல்லா நாளும் ரொம்ப முக்கியமா? பைபிள் படி நன்றி சொல்றது ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எஸ், நன்றி சொல்றது ரொம்ப 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 முக்கியம். நீ உனக்கு கூட இருக்கிறவங்கள உனக்கு யாராச்சும் உதவி செஞ்சாங்கன்னா நீ நன்றி சொல்றது எப்படியோ, உனக்கு யாராச்சும் ஒருத்தவங்க தியாகமா ஒருத்தவங்க செஞ்சு ஒரு உதவி எவ்வளவு முக்கியமோ அதுக்கெல்லாம் நீ எவ்வளவு நன்றி சொல்றியோ, அது போலதான் நீ ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றது வேதத்தின்படி ரொம்ப 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 முக்கியம். என்ன சரி, மறந்துடக்கூடாது. அப்போ பைபிள்ல வேதத்தின்படி என்ன, அது தேங்க்ஸ் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் கூட இருக்கு. சங்கீதம் 104. எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? வேகமா எடுத்துக்கோங்க. சங்கீதம் 104 ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு சூப்பரான ஒரு வசனம். அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அப்படின்னு சொல்லி போட்டு, கர்த்தருடைய நாமத்தை துதித்து அவரை ஸ்தோத்தரிப்போமாகன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப அந்த ஸ்தோத்தரித்தன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு? தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நல்லா பாரு தம்பி தங்கச்சி, ஏசப்பா நீ இதை செஞ்சா செய்யலாம் அப்படின்னு சொல்லல. நீ வரும்போது, நீ எங்க போனாலும் சரி, நீ வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, நீ எங்க போனாலும் சரி, தேங்க்ஸ் கிவிங் நீ சொல்லித்தான் ஆகணும் அப்படின்றத பைபிள் சொல்லுது. இட்ஸ் a command. இட்ஸ் a command. நம்ம ஒரு கமாண்ட், எப்படி ஒரு ராணுவ வீரர் ஒரு கமாண்ட் சொல்ற மாதிரி, இதை நீ செஞ்சுதான் ஆகணும்ன்றது சொல்ற மாதிரி இட்ஸ் a command. நீ அதை உண்மையிலே நிச்சயமா நீ என்ன பண்ணிதான் ஆகணும்? அதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அதை யார் செய்ய சொல்லியிருக்கிறா? ஏசப்பா செய்ய சொல்லியிருக்கிறாங்க. என்ன இப்போ நம்ம 3 கேள்விகள் பார்த்துட்டோம். தேங்க்ஸ் கிவிங்னா என்ன? நம்ம ஏசப்பாக்கு டெய்லி தேங்க்ஸ் சொல்றோமா? பைபிள் படி தேங்க்ஸ் கிவிங் சொல்றது ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது, பைபிள்ல
யாராவது தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்றத பார்த்தா நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, அண்ணால் அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர் தாவீது தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, பவுல் அடிகளார் அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி வேதத்துல நீ என்னென்ன பைபிள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்க எல்லாரும் இயேசுவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க? நம்மளுடைய வாழ்க்கையில தேங்க்ஸ் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. தானியேல் நம்ம எடுத்துக்கலாம், தானியேல்லாம் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பைபிள்ல தேங்க்ஸ் கிவிங், நம்ம டெய்லி இயேசுவுக்கு தேங்க்ஸ் சொல்றது ரொம்ப 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 முக்கியம். சரி, இன்னைக்கு அண்ணா உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்ல போறேன். சரியா? எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு குட்டி கதை பார்ப்போம், இமேஜினேட்டிவ் கதை பார்ப்போம். இன்னைக்கு அண்ணா உங்களுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல 11 இருந்து 19 வரைக்கும் ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்கு. சரியா? அது என்ன சம்பவம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ அந்த 11வது வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஏசப்பா எருசலேமுக்கு போறாங்க. ஏசப்பா எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போறதுக்கு கலிலேயா, அப்புறம் கலிலேயா நாடு வழியா, கலிலேயா சமாரியா நாடு வழியா ஏசப்பா எருசலேமுக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏசப்பா அந்த டிராவலிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏசப்பா அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. ஏசப்பா ஒரு வில்லேஜ் வழியா, அதாவது ஒரு கிராமத்தின் வழியா போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை வருது. கிராமத்தின் வழியா போகும். அப்போ ஏசப்பா அவருடைய சீஷர்களோட கிராமத்துக்கு போகும்போது என்ன ஆகுது பாருங்க குட்டீஸ். ஏசப்பா கிராமத்துக்கு போகும்போது 10 குஷ்டரோகிகள். குஷ்டரோகிகள்னா என்ன? அந்த காலத்துல குஷ்டரோகம்ன்றது ரொம்ப கொடிய நோய், ரொம்ப கொடுமையான ஒரு நோய். அவங்க யாரும் தொட மாட்டாங்க. அவங்க கிட்டக்க வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஐயரவப்படுவாங்க. அப்படி கஷ்டமான ஒரு வியாதி தான் அந்த காலத்துல குஷ்டரோக வியாதி. என்ன? அப்போ ஏசப்பா அந்த வில்லேஜ் கிட்ட வரும்போது, அந்த கிராமத்தை எதிர்நோக்கி வரும்போது 10 குஷ்டரோகிகள் ஏசப்பா கிட்ட வர்றாங்க. ஏசப்பா பார்த்தோம், ஏசப்பா ஏசப்பா எங்களை தொட்டு சுகமாகுங்க, எங்களுக்கு சுகம் கொடுங்க, எங்களுக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஏசப்பாடு வந்து கேட்கிறாங்க. இப்போ இவங்க இந்த 10 குஷ்டரோகிகளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏசப்பாட கேட்டா சுகம் கிடைக்கும் அப்படின்னு. அந்த காலத்துல இப்போ நம்ம எப்படி இந்த கொரோனா வைரஸ் எவ்வளோ ரொம்ப மோசமான நோயின்னு பாக்குறோமோ, இது ஒரு தொற்று நோயின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த காலத்துல குஷ்டரோகம்ன்றது அவ்வளோ கஷ்டமான ஒரு ரொம்ப கொடிய நோய். குஷ்டரோகம்னா யாருமே விரும்ப மாட்டாங்க. அவங்களோட முகமெல்லாம் அவ்வளோ அசிங்கமா அகோரமா இருக்கும். அவ்வளோ மோசமான ஒரு நோய். அந்த நோயில் இருக்கிறனால ஒரு 10 குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்க? ஏசப்பா கிட்ட வந்துடுறாங்க. சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க, ஏசப்பா எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு. அப்ப ஏசப்பா சொல்றாங்க, நீங்க போய் உங்களை ஆசாரியர்களுக்கு, அதாவது வேத பாடத்தை நடத்துறவங்களுக்கு, அந்த காலத்துல சர்ச்சில் நடத்துவாங்க என்ன, அந்த வேத பாடங்களோட அந்த ஆசாரியர்கள்ட்ட போய் உங்களை காண்பீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியர்கள்ட்ட போய் உங்களை காண்பீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? ரொம்ப சந்தோஷமா விசுவாசிட்டு நடந்து போறாங்க. ஏசப்பா சொன்ன வார்த்தை கேட்டு நடந்து போறாங்க. பாருங்க, நடந்து போறப்ப என்ன ஆயிருது? உங்களுக்கு அதிசயமா அப்படி உங்க கை எல்லா பக்கமே என்ன ஆயிருது? சுகம் கிடைச்சிருது, சுகமாயிருது. சுகமானோட என்ன ஆகுது? ரொம்ப சந்தோஷம். ஆகா, இத்தனை நாள் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, ஏசப்பா சொன்ன மாதிரியே எப்படி ஆயிடுச்சு, சுகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? எல்லாரும் அப்படியே போறாங்க. இவங்க என்ன பண்ணிருக்கணும்? சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும்? தேங்க்ஸ் சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஆனா இந்த 10 குஷ்டரோகிகள்ல ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் ஏசப்பா செஞ்ச நன்மையை நினைச்சு திரும்பியும் ஓடி வந்து ஏசப்பாவனுடைய அதுல போட்டிருக்க பாதத்தறியே முகக்குப்பர விழுந்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 16வது வசனத்துல அவருடைய பாதத்தருகே முகக்குப்பர விழுந்து அப்படின்றது வசனம் போட்டிருக்கு. விழுந்து என்ன பண்ணானா? ஏசப்பா எனக்கு நீங்க குஷ்டரோகத்தை சுகமாக்குனீங்க, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணானா? இந்த ஒரு குஷ்டரோகி மாத்திரம் சொன்னானா. உடனே அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இவன்கிட்ட பேசினதோடு மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏசப்பா ஒரு கேள்வி கேட்டாங்க. தம்பி, மொத்தம் 10 பேர் வந்தீங்களே, ஒருத்தவன் தான் வந்திருக்கு, மிச்சம் 9 பேர் எங்க அப்படின்றத ஏசப்பா கேட்கிறாங்க. அதற்கு இந்த 9 குஷ்டரோகிகள் என்ன பண்ணல? வரல. ஆனா பாருங்க, ஏசப்பா அந்த இடத்துல என்ன எதிர்பார்த்தாங்க? 9 பேர் வரணும்ன்றதை எதிர்பார்த்தாங்க. என்ன? நன்றி சொல்லணும். என்ன? அப்போ யார் உண்மையிலே ரொம்ப நன்றி ஹிருதயத்தோடு இருந்தா? அந்த ஒரு குஷ்டரோகி. என்ன? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில குட்டி நம்ம எப்படி இருக்கணும்?
நன்றி எழுதலோடு இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும். நமக்கு ஏசப்பா எவ்வளவோ அதிசயங்கள் செஞ்சிருக்கிறாங்க, ஏசப்பா நம்மளுக்கு எவ்வளவோ கொடுத்துருக்குறாங்க, ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில என்னென்னமோ கொடுத்துருக்குறாங்க, நம்ம கேட்காததெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்றோமா? ஒருவேளை உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? தேங்க்யூ டேடி, தேங்க்யூ மம்மின்னு சொல்றீங்க. சில பேர் தேங்க்யூ கூட சொல்றது இல்ல, கிடைச்சிருச்சு அப்படின்னு அப்படி ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலே கொடுத்தது யாரு? ஏசப்பான்னு மறந்துடக்கூடாது. குட்டீஸ், உங்களுக்கு கிடைக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கிறதான சின்ன சின்ன காரியங்கள் கூட யார் உங்களுக்கு கொடுத்தா தெரியுமா? அது ஏசப்பாவோட தான் உங்களுக்கு வந்தது. என்னைக்கும் மறக்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஏசப்பாவுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ அன்னைக்கு நம்ம படிச்ச ஸ்டோரியில என்ன பார்த்தோம்? தேங்க்ஸ் கிவிங் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இதே பகுதியில ஒரு குஷ்டரோகி தேங்க்ஸ் சொன்னா 9 குஷ்டரோகிகள் என்ன பண்ணல? தேங்க்யூ சொல்லல. அவங்களோட இருதயத்துல ஒரு நன்றி உணர்வு இல்லை. எப்பேற்பட்ட அதிசயம் ஏசப்பா செஞ்சிருக்கிறாங்க. என்ன அவ்வளோ பெரிய அதிசயம் செஞ்ச ஏசப்பாக்கு அவங்களுடைய மனதில் இருந்து ஒரு தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல அவங்களுக்கு தோணலை. ஆனா ஒரே ஒரு குஷ்டரோகிக்கு மாத்திரம் அந்த நன்றி எழுதல் இருதயம் இருந்தது. இன்னைக்கு குட்டீஸ், இந்த நிகழ்ச்சியை நீ பாக்குற, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா நிறைய அதிசயம் செஞ்சிருக்கலாம், நிறைய விஷயம் நீங்க கேட்டது கொடுத்திருக்கலாம், நிறைய உங்களுக்காக ஏசப்பா காரியங்கள் ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு தந்திருக்கலாம், உங்களுக்கு நல்ல நிறைய காரியங்கள் ஏசப்பா செஞ்சிருக்கலாம். நீங்க ஏசப்பாவுக்கு டெய்லி தேங்க்ஸ் சொல்றீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஏசப்பா நம்ம தேங்க்ஸ் யாரு, எந்த பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைங்க என்னை டெய்லி துதிக்கிறாங்க, டெய்லி நன்றி சொல்றாங்க அப்படின்றத ஏசப்பா டெய்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க டெய்லி உங்களுக்கு ஏசப்பா கொடுத்ததான அப்பா அம்மாக்காக நன்றி சொல்றீங்களா? ஏசப்பா உங்களுக்கு கொடுத்ததான நல்ல சர்ச்சுக்காக நன்றி சொல்றீங்களா? ஏசப்பா உங்களுக்கு கொடுத்ததான நல்ல ஸ்டடீஸ்க்காக நன்றி சொல்றீங்களா? ஏசப்பா உங்களுக்கு கொடுத்ததான சின்ன சின்ன பெஸ்ட் திங்ஸ்க்காக நீங்க ஏசப்பாக்கு நன்றி சொல்றீங்களா? ஒருவேளை நீங்க செய்யல அப்படின்னா இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. நான் ஏசப்பாவுக்கு எப்பயுமே நான் தேங்க்ஸ் பண்ணணும், நான் எப்பயுமே ஏசப்பாவை துதிக்கணும். ஏசப்பா எனக்கு சுவாசம் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு நல்ல கை கால் கொடுத்துருக்குறாங்க. உங்க வயதுல எத்தனையோ குட்டீஸ்க்கு கை கால்கள்லாம் இல்லை, எத்தனையோ குட்டீஸ்க்கு நடக்க முடியல. ஆனா நீங்க நல்லா நடக்கிறீங்க, நல்லா விளையாடுறீங்க, நல்லா சாப்பிடுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா? ஏசப்பான்றதை நீங்க ஒரு நாளும் மறக்க கூடாது. சரியா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஏசப்பா நிறைய காரியங்கள் உங்களுக்கு செஞ்சிருக்கலாம், இது வரைக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்கு டெய்லி தேங்க்யூ சொல்லணும். சரியா? இப்ப சொல்லுங்க, யார் யாரெல்லாம் நம்ம ஏசப்பாவுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்காக தூக்காதீங்க, உங்க அப்பா அம்மாக்காக தூக்காதீங்க. உண்மையிலே நான் தேங்க்யூ சொல்லுவேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சூப்பர், காட் பிளஸ் யூ. எல்லாம் கை தட்டிக்கலாமா? சூப்பர், ரைட். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்றது ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் நம்ம பாட்டுல பார்த்தோம், இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா, இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா, இரவு பகல் பார்த்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொல்வாயா. எல்லா காரியத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும், மறந்துடவே கூடாது. சரியா? உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிரோஜனமா இருக்குன்னு நான் ஏசப்பாக்குள்ள நம்புறேன். சரி, இப்போ நம்ம மெமரி வர்ஸ் செக்ஷனுக்குள்ள போயிடலாமா? யார் யார் மெமரி வர்ஸ் படிக்கிறதுல ரெடியா இருக்கிறீங்க? டெய்லி படிக்கிறீங்களா? ரைட். இப்போ உங்களுக்காக அண்ணா மெமரி வர்ஸ் சொல்ல போறேன். நம்ம மெமரி வர்ஸ்க்குள்ள போயிடலாமா? ஓகே, ஃபைன். சரியா? பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் எல்கேஜி டு செகண்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜில இருந்து 2ஆம் வகுப்பு படிக்கிறதான மாணவர்கள் வரைக்கும் உங்களுக்காக ஒரு மெமரி வர்ஸ். சரியா? பிரைமரி மெமரி வர்ஸ். சரியா? உங்களுக்கு என்ன மெமரி வர்ஸ் அப்படின்னா, சங்கீதம் 107வது அதிகாரம் 1வது வசனம், Psalms chapter 107 and verse 1. சரியா? சங்கீதம் 107:1. உங்களுக்காக இப்ப இந்த வசனம் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உங்களுக்காக டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. இப்போ அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? நோட் பண்ணி உங்களுடைய வீட்ல என்ன பண்ணணும்? நீங்க எடுத்து படிக்கணும். சரியா? பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வசனம். அடுத்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட் டு 6th ஸ்டாண்டர்ட். சரியா? ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் 3ஆம் வகுப்புல இருந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறதான மாணவர்களுக்கு உங்களுக்காக என்ன வசனம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, சங்கீதம் 9வது அதிகாரம் 1வது வசனம், Psalms chapter 9 and verse 1. இப்போ உங்களுக்காக அந்த வசனம் ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கு. இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்?
மனப்பாடம் பண்ணிடணும். சரியா? சண்டே கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணும்போது அண்ணன் நிச்சயமா அந்த வசனத்தை கேட்பேன். அண்ட் ஃபைனலி இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான வசனம் இருக்கு. சரியா? இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 7th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட், 7ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு என்ன வசனம் அப்படின்னா கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசியன்ஸ் chapter 3 and verse 15. சரியா? இந்த வசனம் உங்களுக்காக ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் என்ன பண்ணிடணும்? மனப்பாடம் பண்ணிடணும். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம எதை கோச்சு பார்த்திருக்கிறோம்? வாவ், thanksgiving to God in everything. இல்லையா? இயேசுவுக்கு எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுதல். நீங்க செய்வீங்களா? நன்றி சொல்வீங்களா? இயேசுவுக்கு இனிமேல இருந்து சொல்லாதவங்க எல்லாம் இயேசுவுக்கு நன்றி சொல்வீங்களா? சரி, நம்ம இப்ப ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? சரி, எல்லாம் பண்ணி முழங்கால் படிட்டு இருக்கோங்க. முழங்கால் படிட்டு கண்களை மூடி இயேசுப்பா கிட்ட ஒரு நிமிஷம் உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஏசப்பா நான் ஒருவேளை ஏசப்பா எனக்கு நான் கிடைச்சதான நன்மைக்கு நான் ஒருவேளை இவ்வளவு நாள் நான் நன்றின்னு உங்களுக்கு சொல்லாம இருந்திருக்கலாம் ஏசப்பா, ஆனா நான் இன்னமும் உங்களுக்கு நான் நன்றி சொல்வேன் ஏசப்பா. ஏசப்பா என் வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ நன்மைகள் எனக்கு செஞ்சிருக்கிறீங்கப்பா. இது எல்லாமே உங்களுக்கு அப்பா நீங்க எனக்கு கொடுத்ததான கிஃப்ட் தான் ஏசப்பா. இது எல்லாமே உங்களுடைய கிருபை தான் ஏசப்பா. நான் உங்களுக்கு எப்பயுமே நான் நன்றி செலுத்துவேன் ஏசப்பா. நான் எப்பயுமே உங்களை ஸ்தோத்தரிப்பேன் ஏசப்பா. நான் எப்பயுமே உங்களை துதிப்பேன் ஏசப்பா. நான் ஒரு நாளும் நீங்க எனக்கு செஞ்சதான உதவிய, நீங்க எனக்கு செஞ்சதான காரியத்தை நான் மறக்க மாட்டேன். நான் நன்றி சொல்லாம இருக்க மாட்டேன். நான் நிச்சயமா நான் நன்றி உங்களுக்கு சொல்லுவேன் ஏசப்பான்னு உள்ளத்தின் ஆழ் மனதில இருந்து ஏசப்பாக்கு சொல்லு பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியோடு வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் பார்த்ததான இந்த நிகழ்ச்சியிலும் அப்பா கர்த்தாவே தகப்பனே தேங்க்ஸ் கிவிங் குறித்து நாங்கள் இந்த தகப்பனே இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல பார்த்தோம். இயேசுவுக்கு எல்லா விஷயத்திலும் எல்லா காரியத்திலும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நாங்கள் இன்னைக்கு ப்ரோக்ராம்ல படிச்சோம் அப்பா. தகப்பனே, பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கிறதான எல்லா பிள்ளைங்களையும் அப்பா கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில தகப்பனே ஒருவேளை இவ்வளவு நாட்கள் அப்பா நன்றி சொல்ற பழக்கம் உங்களுக்கு இருந்ததா இல்லையான்ன்றது உங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த நிகழ்ச்சியுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணட்டும் பரிசுத்த ஆவியானவரே. அப்பா கர்த்தாவே, யார் யார் தகப்பனே இந்த ப்ரோக்ராமை பார்த்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாங்களோ எல்லா குட்டீஸும் உடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் நன்றி சொல்ற பிள்ளைகளாய், இயேசுவுக்கு எல்லா நேரத்திலும் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் அவளை மாற்றுவீராக. அப்பா கர்த்தாவே தகப்பனே, அப்பா இந்த குட்டீஸை மனதார ஆசீர்வதிக்கிறேன். எதிர்காலத்துல தகப்பனே பெரிய தகப்பனே வீரர்களாய் வீராங்கனைகளாய் அப்பா தேவனுக்காய் எழுப்புதலின் நாட்களில் பயன்படுகிற பாத்திரங்களாய் இந்த ஒவ்வொரு குட்டீஸையும் மாற்றுவீராகப்பா. கர்த்தாவே தகப்பனே, அவர்கள் படித்த பாடங்களை தகப்பனே அப்பா மனதில் தங்கட்டும். அப்பா கர்த்தாவே தகப்பனே, எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகள் சிறந்து விளங்க அப்பா உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே தகப்பனே, இந்த பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உற்சாகப்படுத்தினதான எல்லா பெற்றோர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா தகப்பனே, அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கும் வரையில மாறாத பிரசன்னும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நீர் ஒருவரே பெருகணும், நாங்கள் சிறுகணும் அப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். அடுத்த வாரம் இதே போன்றதான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருமையான வெஸ்லி அண்ணன். Take care, stay safe, be blessed and God bless you. Bye bye.